ஹாய், பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய மனம் திரும்புதலின் பயணத்துல இது நம்முடைய 20வது நாள். தொடர்ந்து ஆண்டவர் எப்பேற்பட்ட மனம் திரும்புதலை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பூரணமான மன்னிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது அப்படின்ற காரியங்களை நாம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த 20வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உணர்வுள்ள இருதயத்தை தந்து மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை நடத்துவாராக. அவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதையே தான் பைபிளோட கடைசி புத்தகம் நம்ம வாசிக்கிறோம். இதோ அதிசீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது, காலம் என்னை தாமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்னும் ரொம்பவே சீக்கிரமாய் வரப்போகிறார். இறுதி காலத்தினுடைய எல்லா அறிகுறிகளும் நாம இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ ஜஸ்ட் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஜனவரியை நம்ம முடிக்க போறோம். இன்னும் ஆண்டவர் இடத்துல நாம திரும்புவதற்கு இன்னும் எத்தனை காலம் நம்ம இடத்துல கேட்போம். நம்ம இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆண்டவர்கிட்ட பாவத்தை செய்யறதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க போறோம். ஓசியா 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காயங்கள் கட்டப்படாமலும் எண்ணெய் பூசப்படாமலும் சீறி புதுக்கப்படாமலும் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம வாசிப்போம். அப்ப இன்னும் எத்தனை நாள் நம்முடைய பாவத்தினால நம்முடைய ஆத்மாவிற்கு ஏற்பட்ட அந்த காயங்களையும் அந்த ரணங்களையும் நம்ம மாற்றாம இன்னும் வேற வேற எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இந்த உலகத்தின் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்க போறோம். ஒருவேளை ஆண்டவர் உக்கிரானக்காரனாகிய நம்மிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரிடத்துல திரும்பும். நம்மள என்ன பாவங்கள் இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், மன்னியாமையா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த வைராக்கியங்களா இருக்கலாம், கொள்கைகளா இருக்கலாம், அடிமைத்தனங்களா இருக்கலாம், மறைவான துணிகரமான பாவங்களா இருக்கலாம், நிர்விசாரம் உணர்வில்லாம இருக்கிறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல திரும்புவோம். காலம் இனி செல்லாது, ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். இந்த 20வது நாளில இன்னும் ஒரு விசையா நம்ம இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல மனம் திரும்பாம இருக்கோமோ, இன்னும் எந்தெந்த இடத்துல நம்முடைய காயங்கள் கட்டப்படாம இருக்கும், இன்னும் எந்த இடங்கள்ல நம்மளுடைய மாம்சம் ஆவியானவருடைய பிரசனத்துல சாகாம இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் இடத்துல கொண்டு வருவோம். அவரே நம்மை அடித்தார், அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். முழுமனதாய் ஆண்டவரிடத்துல திரும்புவோம். இந்த 20வது நாளிலும் ஆண்டவர் தொடர்ந்து நாம் ஒப்பு கொடுக்க உதவி செய்வாராக. என்னையும் உங்களுடைய ஜெபங்களில நினைவு கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ.